வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு கடாயில். அது கூட நம்ம வந்து கடுகு போட்டுக்க போகிறோம். கடுகு போட்டதும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு. இதுவும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பொரியணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு பொரிச்சிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம். அடுத்து ஜீரகம். ஜீரகம் வந்து நம்ம முதல்ல போடக்கூடாது. கடுகு போட்டோன்னே சில பேர் ஜீரகம் போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. கொஞ்சமாக நம்ம இந்த தண்ணி, வெங்காயத்தில் உள்ள தண்ணியில் வரும்போது பொரியாது சீரகம். அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம இதை போட்டுக்கணும். இப்போ இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்டு நல்லா வேகணும், அதனால் தாராளமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம். சூப்பராக வந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விடாமலே அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கிறேன். தேங்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாழைத்தண்டு ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கரில் போடுறத விட இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள். வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.